அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்குற ஒரு பதிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவு, முக்கியமானது. கர்மாவின் வெளிப்பாடு. கர்மாவின் வெளிப்பாடு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், ஒரு செயலை செய்கிறது தான் கர்மான்னு சொல்கிறோம். அது நல்ல செயலோ கெட்ட செயலோ ஏதோ ஒரு செயல், கர்மானாலே செயல் அப்படிங்கிற கணக்கில் பார்க்கும்போது டோட்டல் லைஃபுமே இந்த கர்மாவில் தான் இருக்குது. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான ஒரு எதிர்வினை உண்டு. இது நிறைய பேர் நிறைய முறை சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த விதியானது நியூட்டன் விதின்னு சொல்கிறோம். இதுதான் கர்மா தியரியும் கூட. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோமோ அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளோடு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இது கர்மா தியரி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவின் வெளிப்பாடு எப்படி இருக்கும், இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுலபமான ஒரு மெத்தேடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ராசி கட்டம் 12 ராசிகள். மேச ராசி, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12க்குள்ளே தான் ஒருத்தர் ஏதோ ஒரு ராசி லக்கணம் அமைய பெற்றவராக இருப்பாங்க. சரி, இப்போ இந்த 12 லக்கணங்களில் நம்ம மேச லக்கணத்தை எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம மேச லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ இந்த கர்மா எப்படி வெளிப்படும்? இந்த மேச லக்கணம் நம்ம உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம். எந்த லக்கணம் வேணாலும் இருக்கட்டும், 1ஆம் பாவம் லக்கண பாவம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இவருக்கு எப்படி கர்மா வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 விதி இருக்குது, அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதை நல்லா கேட்டுக்கங்க. ஒரு பாவத்தை வலுப்படுத்தினால் அதன் பலன் அந்த பாவத்தின் 10ஆம் பாவத்தில் வெளிப்படும். நல்லா நோட் கூட பண்ணி வச்சுக்கிங்க, நோட்ஸ் இருந்தால் எடுத்துக்கிங்க. ஒரு பாவத்தை வலுப்படுத்துங்கிறது அதை பலப்படுத்துறது. ஒரு பாவத்தை நம்ம பலப்படுத்துறது, பலமும் படுத்தலாம் பலகீனமும் படுத்தலாம் ஒரு பாவத்தை. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ ஒரு பாவத்தை, முதல் விதி ஒரு பாவத்தை வலுப்படுத்தினால் அதன் பலன் அந்த பாவத்தின் 10ஆம் பாவத்தில் வெளிப்படும். அதே விதி எப்படி, 2வது விதியை எப்படி மாறுது பாருங்க. ஒரு பாவத்தை தவறாக பயன்படுத்தி பலகீனப்படுத்தினால் அந்த பாவத்திற்கு 10ஆம் பாவம் பலகீனப்படும். பார்த்தீங்க, 2வது விதி ஒரு பாவத்தை தவறாக பயன்படுத்தி பலகீனப்படுத்தும் போது அந்த பாவத்திற்கு 10ஆம் பாவம் பலகீனப்படும். ஃபஸ்ட்டு விதி பாருங்கள், ஒரு பாவத்தை வலுப்படுத்தினால் அதன் பலன் அந்த பாவத்தின் 10ஆம் பாவத்தில் வெளிப்படும். அது நல்லதும் 10ஆம் பாவத்தில் தான் வெளிப்படுது, கெட்டதும் அந்த 10ஆம் பாவத்தில் தான் போய் பாதிக்குது. இப்போ 10ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம கர்மஸ்தானம் சொல்கிறோம். ஒரு லக்னத்திற்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய இடமும் இந்த 10ஆம் பாவம் தான். இது இந்த விதிகள் படி பார்க்கும்போது ஒரு பாவம் அப்படி தான் சொல்கிறாங்க. லக்ன பாவத்திற்கு 10ஆம் பாவம். இப்போ 2ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் எது? 2ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 11ஆம் இடம். இங்கே 2லேருந்து எண்ணிக்கிட்டு வாங்க. 2ஆம் பாவம் இது 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கு தான் ஆரோ போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 2ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவம் 11ஆம் பாவம். அப்போ எந்த ஒரு பாவத்தையுமே அப்படி தான் கணக்கு. நீங்கள் எந்த லக்கணம் வேணாலும் நீங்கள் எந்த ஒரு பாவத்திற்கும் அதனுடைய 10ஆம் பாவம் கர்மாவை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிங்க. இப்போ லக்ன பாவத்திற்கு நேராக 10ஆம் பாவமாக இருக்குது 10ஆம் இடம், அது ஓகே. 2ஆம் பாவத்திற்கு 10ஆம் இடமாக வர்றது 11ஆம் இடம் ஆயிரும். 3ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவமாக வர்றது 12ஆம் இடம் ஆயிரும். ஸோ ஒரு பாவத்திற்கு 10ஆம் இடம் தான் அந்த பலனை வெளிப்படுத்தும், பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சூட்சுமம்.
அப்போ இந்த கர்மா வெளிப்படுகிறது 10ஆம் பாவத்தின் மூலம். அந்த பாவத்திற்கு 10ஆம் பாவம் முதல் விதி பாருங்கள், ஒரு பாவத்தை வலுப்படுத்தும் போது அதன் பலன் அந்த பாவத்தின் 10ஆம் பாவத்தில் வெளிப்படும். சரி, 1ஆம் பாவம் லக்னம். இந்த லக்ன பாவத்தை வலுப்படுத்தும் போது 10ஆம் பாவம் சிறப்பாக இருக்கும். 1ஆம் பாவங்கிறது ஜாதகர். இந்த பாவத்தை வலுப்படுத்துறதுனா எப்படி? 1ஆம் பாவம்னா ஜாதகர் வலுப்படுத்துறதுனா நல்லா தெம்பாக சாப்பிட்டு திடகாத்திரமாக உடம்ப வச்சுக்கிறது, அதுவும் வலுப்படுத்துறது தான். அதுவும் தப்பு இல்லை. தன்னைத்தானே அவர் வலுப்படுத்திக் கொள்கிறார். மேலும் இந்த குணாதிசயங்களில் பார்க்கும்போது தீய குணங்கள் இல்லாமல், தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல், தன்னைத்தானே செம்மைப்படுத்தி கொண்டு தெய்வ நம்பிக்கையோடு செயல்படும் போது அந்த பாவம் பலமாகிறது, லக்ன பாவம் வலுப்படுகிறது. ஒரு தனி மனித ஒழுக்கம்தான் லக்ன பாவத்தை பலப்படுத்தும். ஆத்ம பலம் கொடுக்கறது இந்த லக்னங்கிறது உயிர். அப்போ ஆத்ம பலம் கொடுக்கறது இந்த லக்னம், லக்ன பாவம். ஆத்மா வலிமை அடையுது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? இங்கே செஞ்ச நல்ல விஷயம் இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது 10ஆம் இடத்துல. மேச லக்னம், லக்ன பாவத்தை ஒருத்தர் பலப்படுத்தி வச்சிருக்காரு, ஆட்டோமேட்டிக்காக 10ஆம் பாவம் வலுவடைந்து விடுகிறது. 10ஆம் பாவம் ஒன்றா வலுவடையுதுன்னா என்ன? 10ஆம் பாவம் கர்மா, தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம்ல, அதுபோல் உத்தியோகத்தை கொடுக்கறது இந்த 10ஆம் பாவம். பெரிய உத்தியோகங்கள், கலெக்டரு, ஐபிஎஸ், ஐஏஎஸ், அந்த மாதிரி பெரிய மரியாதையான பதவியை சொல்கிறது, மிக உயர்ந்த தொழில்களை சொல்கிறதும் இந்த 10ஆம் பாவம். அப்போ அது சிறப்பாக இருக்கும். தன் லக்ன பாவம் வலுப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய 10ஆம் பாவத்தில் அந்த கர்மா வெளிப்படும். ஓகேவா? புரியுதா? 2வது பாவம் வலுப்படுகிறது. 2வது பாவம்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் பாவம்னு சொல்கிறோம். இது வலுப்படுது. வலுப்படும் போது 11ஆம் பாவம் வலுவாகிறது. அது எப்படி? 2ஆம் பாவங்கிறது என்ன? ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தை தனம், வாக்கு, குடும்பம் சொல்கிறோம். அப்போ தனஸ்தானம் அப்படிங்கிறோம். அப்போ முறையான வழியில் பொருள் ஈட்டுறது, வருமானத்தை பெருக்கிறது, முறையான வழியில் வருமானத்தை பெருக்கிக்கிறது, தவறான வழியில் சம்பாதிக்காமல் முறையான வழியில் சம்பாதிச்சு வருமானத்தை பெருக்கும்போது இந்த 11ஆம் இடம் வலுப்படுது. 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம். இங்கே வருமானம் நல்லா வருது, முறையான முறையில் வருது, அப்படிங்கும்போது லாபம் உயருது. லாபம் உயருது. இது 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம் மட்டுமில்லை, சேமிப்பு ஸ்தானம் சொல்கிறோம். சேமிப்பு, வருமானம் நல்லா வரும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு உயர்ந்து விடுகிறது. இது 2 எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஒரு பாவத்தை பலப்படுத்தும் போது அதனுடைய பலன் 10ஆம் பாவத்தில் வெளிப்படுங்கிறதுக்கு 1ஆம் பாவம் 10ஆம் பாவம் எடுத்துக்கிட்டோம், 2ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒரு பாவத்தை நாம் பலப்படுத்தும் போது அந்த பாவத்திலிருந்து 10வது பாவம் பலம் பெறும் அப்படிங்கிறது தான் கணக்கு. சரி, பலகீனப்படுத்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10ஆம் பாவத்தை எடுத்துக்குவோம். இந்த 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானங்கிறோம், கர்மஸ்தானங்கிறோம். இந்த தொழில் ஸ்தான கர்மஸ்தானத்தை எப்படி பலகீனப்படுத்துவோம்? தொழிலில் முறைகேடாக நடந்துக்கிறது, கலப்பட பொருட்களை விற்கிறது, மனசாட்சி இல்லாமல் தொழில் பண்ணுறது, மணி மைண்டோடு இருக்குது, இதுபோல் ஒரு செய்யக்கூடாத தொழில்களெல்லாம் செய்கிறது. இந்த மாதிரி தொழில் ஸ்தானம், இந்த கர்மஸ்தானத்தை நம்ம பலகீனப்படுத்துகிறோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் எது? இங்கே பாருங்கள், 7ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் 7ஆம் இடமாக வரும். எண்ணிக்கிட்டே வந்தால் கூட உங்களுக்கு தெரியும். இது 10ஆம் இடம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இந்த 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமான 7ஆம் இடங்கிறது, 7ஆம் இடங்கிறது என்னங்க? 7ஆம் இடங்கிறது மனைவியை சொல்லக்கூடிய இடம், பிஸ்னஸ் பார்ட்னர்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த 7ஆம் இடம் பலகீனமாகிடுது பாருங்க. அப்போ தவறாக ஒரு பாவத்தை பலகீனப்படுத்தும் போது அதனுடைய 10ஆம் பாவம் பலகீனப்படும் அப்படிங்கிற 2வது விதி வந்துருச்சா? இப்போ இங்கே தவறாக தொழில் பண்ணிக்கிருக்காரு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனைவி உடம்பு சரியில்லாமலே இருக்கும். இல்லைன்னா அவருடைய நெருங்கிய உறவுக்காரங்கள்லாம் அவரோட ஒரு கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க. முறையற்ற வழியில் பணம் சம்பாரிச்சு இருக்கும்போது இங்கே மனைவி பாதிக்கப்படுகிறார். உறவுகள் கருத்து வேறுபாடு குறித்து, பார்ட்னராக இருந்தால் பார்ட்னருக்குள்ளே பிரச்சனை வரும். தப்பான தொழில் பண்ணும்போது இந்த இடம் பாதிக்கப்படுது. 10ஆம் இடத்தை பலகீனப்படுத்துகிறோம்.
சரி, 11ஆம் பாவம் பலகீனப்படும் போது என்ன ஆகுது? 11ஆம் பாவம் இப்போ இருக்கு பாருங்க. இந்த லக்கணத்துக்கு 11ஆம் பாவம், மேச லக்கணத்துக்கு 11ஆம் பாவம். இதை நம்ம பலகீனப்படுத்துகிறோம். எப்படி? 11ஆம் பாவங்கிறது என்னங்க? லாபஸ்தானம் சொன்னோம், சேமிப்பு ஸ்தானம் சொல்லியிருக்கோம். இன்னொன்று, மனதிலோட லட்சியங்கள், மனதுடைய ஆசைகளை, விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இடம் இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 11ஆம் இடம் எப்படி பலவீனம் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் ஒரு ஆசை நினைக்கிறோம், அதாவது தகாத ஆசை, தீய வழிகளில் நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கிறோம்னு நினைக்கும் போது இந்த 11ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவம் எது? பாருங்க, 8ஆம் இடம். கரெக்டாக அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்க. இந்த 11ஆம் பாவத்திலேருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 10வது வீடாக வருது 8ஆம் இடம். 8ஆம் இடம் வருது பார்த்தீங்களா? இந்த 8ஆம் இடம் நம்ம தவறான வழியில் இந்த பாவத்தை பலகீனப்படுத்துகிறோம். எப்படி? நம்முடைய ஆசைகளை தவறான முறையில் நிறைவேற்றிக்க நினைக்கிறோம், நிறைவேற்றிட்டோம். அப்படி நிறைவேற்றினால என்ன நடக்கும்? இந்த 8ஆம் இடம் பாதிச்சுப்படும். 8ஆம் இடங்கிறது என்ன? அசிங்கம், அவமானம், கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கறது இந்த 8ஆம் இடம். அப்போ இது பாதிக்கும் போது இது இங்கே பாதிச்சிருது, நம்முடைய கௌரவம் போயிடுது, அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு விடுகிறது. ஸோ இப்படித்தான் கர்மா ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் வெளிப்படுகிறது. நீங்கள் ஈஸியாக நீங்களே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த கஷ்டத்தோட பாவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். பண கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கோமா? 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் தான் பணத்தை, வருமானத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ இங்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த 2க்கு 10ஆம் இடம், இங்கே 2க்கு 10 11ஆம் இடம், 2க்கு 10ஆம் இடம் 11ஆம் இடமாக வருது. இந்த 11ஆம் இடம் சம்பந்தமாக நாம் ஏதோ ஒரு தவறு செஞ்சுக்கிருக்கோம்னு அர்த்தம். புரியுதாப்ப? இப்போ ஒரு பாவத்தின் மூலம் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அதற்கு 10ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். அந்த பாவத்தோட 10ஆம் இடத்தை பார்க்கணும். பார்க்கும்போது அந்த பாவத்தின் சார்ந்த செயல்களில் நம்ம ஏதோ தவறு செஞ்சுக்கிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிடலாங்க ஈஸியாக. இப்போ 7ஆம் இடம் மனைவிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கிங்க. நம்ம நேராக என்ன பண்ணணும்? இந்த 7க்கு 10 என்ன? 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் என்ன? இப்படியே பார்த்தீங்கன்னா 7க்கு 10ஆம் இடம் இங்கே கடகம், 4ஆம் இடமாக வந்துடுது. சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், கல்வி, தாயார். முக்கால்வாசி பேருக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அவங்களுடைய தாயாரானால தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மாமியார் மருமக பிரச்சனை. அதுதான் அதிகமாக மனைவிமார்களுடைய உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், மாமியார் மருமகள் பிரச்சனை தான். ஸோ இது ஒரு காமெடிக்காக சொல்கிறேன். அப்படிங்கும்போது இந்த 4ஆம் இடம் சார்ந்த தவறுகளை நம்ம பண்ணிக்கிருக்கோம். இன்னொன்று, இந்த மனைவிக்கு இந்த 7ஆம் இடம், 7ஆம் இடங்கிறது மனைவி, இந்த மனைவி ஸ்தானத்திற்கு 10ஆம் இடம் 4ஆம் இடமாக வருது. அப்போ இங்கே இந்த இடம் பாதிக்கப்படுதுன்னா இங்கே பலகீனமாக இருக்குது, 4ஆம் இடம் பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு பாவத்துக்குமே அந்த பாவத்தின் 10ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம அந்த பாவத்தை பலப்படுத்தணும். உதாரணத்துக்கு, தொழில் சரியில்லையா, நம்மக்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, உத்தியோகம் சரியில்லை, அமையலை, மன நிம்மதி இல்லை அப்படின்னு 10ஆம் இடம் நமக்கு பலகீனமாக இருக்குது அப்படின்னா, தொந்தரவு கொடுக்குதுன்னா நம்மளை சரிப்படுத்திக்கணும். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய நடவடிக்கைகளில் மாற்றங்களை கொண்டாடணும். ஓகேவா? பலப்படுத்துறது இப்படி தான். வருமானம் சரியில்லை, 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல நம்முடைய மன எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கணும். 3ஆம் இடம் பாதிக்கப்படுது. 3ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அக்கம் பக்கத்தில் அண்டை ஏழாளர்கள் இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லைன்னா தைரிய வீரியசம், நம்ம தைரியம் குறையுது. நம்ம தைரியம் குறையுதுன்னு வச்சுக்கோங்க, இது 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் பலகீனப்படுது அப்படின்னா இந்த 3க்கு 10 எதுங்க? 3க்கு 10ன்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10. இங்கே 12ஆம் இடம். 3க்கு 10 12ஆம் இடம். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். இப்போ இது விஷயமாக நம்ம ஏதோ தவறு பண்ணிக்கிறோம். ஒன்று, தூக்கம் குறைவாக இருக்கும். தூக்கம் குறைவாக இருந்தாலே மனநிலை பாதிக்கப்படும். இப்போ தைரியம் குறையும், உடல் ஆரோக்கியம் குறையும். அப்போ இங்கே இந்த 12ஆம் பாவத்தை நம்ம பலகீனப்படுத்திக்கிருக்கோம்னு அர்த்தம்.
மூன்றாம் பாவம் பலகீனமாகுது, தொல்லை கொடுக்குது, தைரியம் குறையுது அப்படின்னா 12ஆம் பாவத்தை வலுப்படுத்தணும். நல்லா தூங்கணும், தூங்கி எந்திரிக்கணும். அயன சயன போகஸ்தானம் சொல்கிறோம், எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஸோ இது போல் நம்மை நாமே சீர் செய்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வழி. நீங்கள் ஜாதகம் பார்க்குறது வேறு விஷயம், நமக்கு வர்ற பிரச்சனைகளை எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கட்டத்தை வச்சு நம்மளே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம், உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு 5ஆம் இடம் மேஷ லக்னம்னே வச்சுக்கிங்க, 5ஆம் இடம் சிம்மமாக வருது. இந்த இடம் நமக்கு தொல்லை கொடுக்குது. 5ஆம் இடம் என்னங்க? 5ஆம் இடங்கிறது வந்து புத்திரஸ்தானம் சொல்கிறோம். பிள்ளைங்களால் நமக்கு தொல்லை. அப்போ பிள்ளைகளால் என்ன தொல்லை வருது? மன கஷ்டங்கள் வருது நமக்கு. பிள்ளைகளால் ஒரு நிம்மதியாக இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா இந்த 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். புரியுதா? அப்போ 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல நமக்கு தவறு செய்யும்போது நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா இதுக்கு 10ஆம் இடம் அங்கே பலகீனப்பட்டுக்கிறதுக்குன்னு அர்த்தம். 2ஆம் இடம் வருமானம் குறையுது. 2ஆம் இடங்கிறது வருமானம், குடும்பம், தனம், வாக்கு. இல்லைன்னா நம்ம கோவப்பட்டு பேசுகிறோம். அப்போ இந்த இடத்த நம்ம பலகீனப்படுத்தினோம்னா இந்த இடம் நமக்கு தொல்லை கொடுக்கும். 5ஆம் இடம். 2ஆம் இடம் வந்து நம்ம 2ஆம் இடத்தை வந்து பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ 5ஆம் இடத்து சார்ந்த தொல்லைகள் வரும்போது நம்ம 2ஆம் இடத்தை பார்க்கணும், 5க்கு 10 பார்க்கணும். இப்படி ஒரு கால்குலேஷனோட பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கஷ்டங்கள்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணுங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். புரியாதவங்க, இந்த விஷயம் புரியாதவங்க கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் இந்த கர்மாவின் வெளிப்பாடுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண தான் செய்யும். ஒரு பாவத்திற்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த பாவமாக இருந்தாலும், இப்போ 3ஆம் பாவத்துக்கு 10ஆம் இடத்தை தான் பார்க்கணும். அதோட 10ஆம் பாவம் இந்த 3ஆம் பாவம்னு சொல்லும்போது இதுலேருந்து எண்ணிக்கிட்டு வரணும். எண்ணிக்கிட்டு வந்து வர்ற 10ஆம் இடம் எந்த ஒரு பாவத்திற்கு, அதான் விதிகளை திரும்ப சொல்கிறேன். ஒரு பாவத்தை வலுப்படுத்தினால் அதன் பலன் அந்த பாவத்தின் 10ஆம் பாவத்தில் வெளிப்படும். நல்லதும் 10ஆம் பாவத்தில் தான் வெளிப்படும், கெட்டதும் 10ஆம் பாவத்தில் தான் வெளிப்படும். அந்த பாவத்திற்கு 10ஆம் இடங்கிறத சுருக்கமாக தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு ஆய்வோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.